ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். கிரேவியாகவும் இல்லாமல் குழம்பாகவும் இல்லாமல் நம்ம ஒயிட் சாதத்தில் வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன். நல்லா அடுப்பை பற்ற வச்சுட்டேன். குக்கரை போட்டுட்டு இந்த பெரிய டீஸ்பூனால் உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3 டீஸ்பூன் கோல்டு வின்னர் ஆயில், அடுத்தது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இதில் பிரிஞ்சி இலை 1, அன்னாச்சி பூ 1, சோம்பு கொஞ்சம், 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் கசகசா, இது மாதிரி தான் நான் சேர்த்து தாளிப்பேன். இதுவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு குக்கர் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம ஆயிலை ஊற்றலாம். இதில் 3 டீஸ்பூன் கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன். பியூரிஃபை வாட்டர், சிங்கு, நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போது இந்த பிரிஞ்சி இலை 1, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சிப்போம். தாளித்து போடும் இதெல்லாம் கருகிடும். உடனே என்ன செய்யணும், இந்த 100 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், அதோட போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இது போதும், எல்லாம் கருகிட்டோம். அப்போ தான் நல்ல வாடையாக இருக்கும். இப்போதைக்கு அது கூட இதில் நான் எப்பொழுதுமே என்ன செய்வேன்னா, உங்களுக்கு ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, ஒரு 25 கிராம் மிளகு, ஒரு 10 கிராம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுலேருந்து பெரிய டீஸ்பூனால் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல் வருது. பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க. அது கூட ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு குட்டி டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் பொடி நானே தயார் பண்ணுறதுங்க.
மார்க்கெட்டில் மஞ்சளை வாங்கி விரலி மஞ்சள் வாங்கி நல்லா காய வச்சு மில்லில் அரைச்சி நல்லா சலித்து எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த கடையில் வாங்குறத விட நம்ம வெளியில் வாங்கினோம்னா அதில் கெமிக்கல் அது இது கலந்துருப்பாங்க. அந்த கலப்படம் இல்லாமல் இருக்கும். நம்மளே ஒவ்வொரு பொடியும் நம்மளே தயார் பண்ணி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி எல்லா பொடியுமே நான் என்ன செய்வேன், நானாக தான் தயார் பண்ணி வச்சுப்பேன். மிளகு பொடி, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நானே, மஞ்சள் பொடி நானே ரெடி பண்ணி வச்சுப்பேங்க. வெயில் டைம் இருக்கையில் மொத்தமாக வாங்கி அரைச்சி காய வச்சு அரைச்சி வச்சுப்போம். இப்போது அது கூட முக்கால் கிலோ நான் வந்து சிக்கன் வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது அதை அதுக்கு ஆட் பண்ணிடுவோம். வச்சிடலாங்க. நல்லா தண்ணி தான் வடிகட்டி வச்சுருந்தேன். அதை நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். வதக்கிடலாம். கொஞ்சம் அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நான் குக்கரில் தாங்க எப்பொழுதும் வைப்பேன். ஏன்னு கேட்டால் நல்லா சூப்பராக பஞ்சாக நல்லா வெந்துடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் கலந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக குக்கரை மூடி 5 விசில் வச்சுருவேங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இந்த ஆவி உள்ளே இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகும். சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இஞ்சி பூண்டு மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் தனியா மிளகாய் சேர்த்து கலந்து அரைச்சி இந்த குழிக்கரண்டியால் 3 கரண்டி எடுத்துருக்கேங்க. 3 கரண்டி எங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். 3 கரண்டி எடுத்துருக்கேன். இந்த 3/4 கிலோ கறிக்கு இந்த 1/4 கிலோவுக்கு ஒரு கரண்டி எடுத்தோம்னா இந்த மிளகாய் பொடி மிளகாய் தனியாக கலந்த பொடி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துப்போம். அனைவரும் மகளிர் குழுவில் இருக்கீங்களா? மகளிர் குழுவில் கவர்மெண்ட் குழுவில் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு இந்த மகளிர் குழுவின் வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி வங்கி அணுகிறது, எப்படி எல்லோரும் சேர்ந்து தொழில் செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு அந்த அனுபவம் நிறையா இருக்குது. நான் ஆல்ரெடி புதுவாழ்வு திட்டம் ப்ளஸ் திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸ், ஏடி ஆஃபீஸ் மகளிர் திட்டம் ட்ரைனராக இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு அதில் ஒரு 15-20 வருஷம் அனுபவம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மாதிரி எல்லாருமே குழுவாக அமைஞ்சு நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேற்றலாம். ஓகே, இப்போது அந்த சாந்தோட பச்சை வடை போயிடுச்சு. இதில்
சிக்கன் மசாலா சின்ன டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அது சேர்த்துக்கலாம். ஓகே. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் மல்லிப்பொடி கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 மல்லித்தலை, 2 கொத்து கருவேப்பிலை. ஓகேங்களா? இதை வதக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு இந்த கிளாஸால் 1, 2, 3 நல்லா சூப்பராக மனம் தூக்குதுங்க. எல்லாருமே ரெடியாக அனுப்புனா சாப்பிட வந்துடுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போது கிளாஸால் 2 கிளாஸ் தான் தண்ணி வச்சேன். இன்னும் அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஓகே, போதும். இப்போது அதற்கு தேவையான உப்பு, கல் உப்பு தாங்க போட போகிறேன். உப்பு போட்டுடலாம். ஓகே, போதும். அப்படியே ஒரு பெரட்டிட்டு விசில் வச்சிடலாம். 5 விசில் வச்சுருவோம். நல்ல வயசான பாட்டி கூட, பல்லு இல்லாத பாட்டி கூட இந்த சிக்கன் கறி சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். வச்சுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். விசில் வரட்டும். ஓகேங்களா? அது அடுத்தது இப்போது இதில் ஒரு 1/4 கிலோ சிக்கன் 65 ரெடி பண்ணியிருக்கேன். இதில் 50 கிராம் சிக்கன் 65 பவுடர் வாங்கினீங்கன்னா, சக்தி சிக்கன் 65 மசாலா 50 கிராம் வாங்கினீங்கன்னா 1 kgக்கு நம்ம 65 ரெடி பண்ணலாம். இதை நான் ஒரு 3/4 கிலோ ஒரு நாள் போட்டேன். பாக்கி பொடி இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 30 நிமிஷம் ஆகணும். ஆல்ரெடி இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கவர்மெண்ட் குழுவில் இருந்தீங்கன்னா அனைத்து சலுகைகளும் நம்ம பெற்றுக்கலாம். அடுத்தது தொழில் செய்கிறவங்க கடன் பெற்றுக்கலாம், மானிய கடன் பெறலாம், நமது திட்டம் மாநில தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் அந்தந்த மாவட்டத்தில் நம்மளுக்கு மகளிர் திட்ட அலுவலகம் இயங்கிட்டு வருது. அதன் மூலம் நம்ம கிளை அலுவலகங்கள் இருக்குது, வட்டாரத்தில் செயல்பட்டுருக்கு. அதன் மூலமாக நம்ம மகளிர் சுய உதவி குழு குறைந்தபட்சம் 12 பேர், அதிகபட்சம் 20 பேர் வரை இருக்கலாம். இந்த கவர்மெண்ட் குழுவில் இல்லாத நீங்கள் அனைத்து பேரும் குழுவாக அமைச்சு இருங்க. ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது என்றைக்கும். நல்லா குழுவாக அமைச்சு உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக நான் ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் போடுறேன். எப்படி அமைக்கிறது, எப்படி வங்கிக்கு போகிறது, எப்படி நிர்வாகிகள் தேர்வு பண்ணுறது, எப்படி நம்ம கடன் உதவி நாடுறது, எப்படி ஆடிட்டிங் பண்ணுறது, எப்படி கிரேடிங் பண்ணுறது, தணிக்கை, உள் தணிக்கை, வெளி தணிக்கை எல்லாம் எப்படி செய்கிறது,
அதன் பிறகு எப்படி கடன் வாங்க வந்து நம்ம பேங்க் அணுகிறது, எதன் மூலமாக அணுகிறது அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ தாங்க நான் சேனல் ஆரம்பித்தேன். பேசவே ஒரு மாதிரி அடக்கமாக இருக்குது. ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல பேசணுன்னா, ஸ்டேஜில் ஹாலில் ட்ரைனிங் ஹாலெல்லாம் நிறையா பேசணுன்னா எனக்கே ஒரு மாதிரியாக ஒரு நடுக்கமாக இருக்குது. அதனால் சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு தொடர்ந்து இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். பார்க்குறேன், ஃபாலோ பண்ணுறது யாருங்கிறத பார்க்குறேன். ஆதரவு கொடுங்க, எல்லோருமே ஆதரவு கொடுங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் மாற்றுத்திறனாளிக்கு தனியாக குழுவாக ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பெற எப்படி எங்கெங்கே நடணும், என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிறத அதுவும் நான் உங்களுக்கு நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெடி பண்ணி அதில் போட ஆரம்பிக்கலை. எனக்கு அவ்வளோவா ஒன்று தெரியல. இப்போ தான் ஒன்று தெரிஞ்சுட்டு போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம்.